ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெக்யூமெண்ட் சேனல். ஜாப் ரெக்யூமெண்ட் சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது எஸ்எஸ்சிலேருந்து கான்ஸ்டபிள் ஜிடின்ற போஸ்டிங்க்கு வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டெட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/7/2021 31/8/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கிலேருந்து 31 ஆகஸ்ட் 31 வரைக்கும் இதுக்கு டைமிங் இருக்குது. அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். 10th படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ரிசிப்ட் அதாவது பணம் கட்டுறதுக்கும் கடைசி டேட் வந்து ஆகஸ்ட் 31/8/2021 நைட்டு 11:30 பண்ணிடுங்க. 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். தி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வில் கண்டக்ட் ஆன் ஓப்பன் competitive examination for recruitment to the post of Constable General Duty in Border Security Force PSF, Central Industry Security Force CISF, Indo-Tibetan Border Police IDPP, Shastra Seema Bal SSP, Secretariat Security Force SSF, and Rifleman General Duty in Assam Rifles CR, as per the recruitment scheme formulated by the Ministry of Home Affairs MKC and as per the Memorandum of Understanding signed between Ministry of Home Affairs and Staff Selection Commission. இந்த போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் தான் வேகன்சி இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வில் பி ஒன்லி வந்து ஆன்லைன் மோடு தான். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கு கீழே கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அனெக்சர் 10 அண்ட் அனெக்சர் 11 சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை நீங்கள் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. http://www.crpf.gov.in. அதாவது சிஆர்பிஎஃப்க்கும் இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெகுலர்லி விசிட் தி வெப்சைட் ஆஃப் தி கமிஷன். எக்ஸாம்பிள் https://SSC.nic.in வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம், இந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 21,700 to 69,100 வரைக்கும் சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேஸ்ட் வாரியாகவும் மேல் ஃபீமேல் வாரியாகவும் யார் யாருக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அது மூலமாக தான் நம்ம அந்த கேஸ்ட்டில் எடுத்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மொத்தம் வந்து 21,000 சம்திங் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து மேலுக்கு எத்தனை ஃபீமேலுக்கு எத்தனை, அந்த மேலில் கேஸ்ட் வாரியாக பிரிச்சுருக்காங்க. SC ST OBC EWS URன்னு. அதே மாதிரி ஃபீமேலுக்கு SC ST OBC EWS UR மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எதில் எலிஜிபிலிட்டியோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதான் அந்த டீட்டெயில்ஸ் இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் டு தி டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். இந்த காலத்தை பார்த்து நீங்கள் இந்த கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. PSF, CSF, CRPF, SSP, IDPP, PR, NIA, SSFன்ற வேரியஸ் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஸ்சினா அந்த கேஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்கள், எஸ்சினா அந்த கேஸ்ட்டில், OPC அந்த கேஸ்ட், EWS UR மொத்தம் டோட்டல் இவ்வளோ. இது வந்து மேலுக்கு, இது வந்து ஃபீமேல் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்து எந்த வேகன்சி நம்ம எந்த போஸ்டிங் எலிஜிபிலிட்டோ அது போய் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3.2ல் பார்த்தீங்கன்னா 10% வேகன்சிஸ் ஆர் இயர் மார்க்கெட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் ESM. இஃப் சூட்டபிள் ESM கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள், வேகன்சிஸ் ரிசர்வ்டு ஃபார் ESM வில் பி ஃபில்டு பை நான் ESM கேண்டிடேட்ஸ் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸ்ட் வாரியாக SC SCக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஏஜ். அதாவது இப்போ ஒரு 25 வயசு ஆகுதுன்னா அவங்க 30 வயசு உள்ளவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். OBC சேர்ந்தவங்களுக்கு 25 வயசுனா 28 வயசு இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸஸ்மே 3 years ஆஃப்டர் டிடெக்ஷன் ஆஃப் தி மிலிட்ரி சர்வீஸ் ரிட்டர்ன். மிலிட்ரி சர்வீஸ் வந்து ரிட்டர்ன் ஆனால் 3 yearsல வந்து அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் படித்து பார்த்துக்குங்க. யார் யார் எலிஜிபிள், எந்தெந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
இதுக்கான லாஸ்ட் டேட் 31/8/2021. பே ஸ்கேல் பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் வந்து 10th சொல்லியிருக்காங்க. அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க. இன்சென்டிவ் டு என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ். தி இன்சென்டிவ் டு என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் வில் பி கிராண்டட் அட் தி ஃபாலோவிங் ஸ்கேல்ஸ். இந்த ஸ்கேலை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்சென்டிவ் போனஸ் மார்க்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட்னா 5%, என்சிசி பி சர்டிஃபிகேட் 3%, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் 2%ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை. இந்த அப்ளிகான் லிங்க்ஸை வந்து நான் உங்களுக்கு கீழே வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுக்கான ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபீ பேயபிள் Rs 100. உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன். இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸ்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை. Fee can paid on through PHIM UPI net banking by using Visa card, Mastercard, Mastro, Rupee credit or debit cards or through cash in SPI branches by generating SPI challan. Challan பார்த்தீங்கன்னா SPI தான். மற்றபடி SPI கார்டு வச்சுருந்தாலோ, அதாவது மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ, ரூபே கார்டு வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம், விசா கார்டு வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம், யூபிஐலையும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து SPI கனெக்டடாக இருக்கணும், அதாவது அக்கௌண்ட் கனெக்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீ கேன் பி பெய்டு பை தி கேண்டிடேட்ஸ் அப் டு 2/9/2021 வரைக்கும். அதாவது 31/8ங்கிறது வந்து அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டும், 2/9 வந்து நம்ம பெய்டு பே பண்ணுறதுக்கு 2/9 வரைக்கும் கடைசி சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எங்கெங்கே வேக்கன்சி, எந்தெந்த சென்டர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் அண்டு கோடு, எங்கே எக்ஸாம் சென்டர் அந்த கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனில் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. எந்த ரீஜன் சொல்லி, சவுத் ரீஜனாக சவுத்து, ஈஸ்டர்னா ஈஸ்டர்ன், கர்நாடகா கேரளா ரீஜன் சொல்லி வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோ அப்ளிகேஷனில் அந்த ரிஜனை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ரிஜனை கோடு, ரிஜனையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங், அதுக்கு வந்து 25 கொஸ்டின் ப்ளஸ் 25 மார்க். பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், 25 கொஸ்டின் 25 மார்க். பார்ட் சி எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். பார்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். 90 மினிட்ஸ் அண்ட் டியூரேஷன் டைம் அப்படி கொடுத்துருக்காங்க. 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங்கில் என்ன மாதிரி கேட்போம்னு சொல்லி இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் PET, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் PST, ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயில்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி PET பார்த்தீங்கன்னா மேல் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் இன் 24 மினிட்ஸ். 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரேஸ், அதாவது ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 8.5, அதாவது 8.5 மினிட்ஸ் அதில் நீங்கள் இருக்கணும், ரெடி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் கேண்டிடேட்ஸ் அதர் தென் தோஸ் பிலாங்கிங் டு லடாக் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமார்க்ஸ் வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்குது. அதே ஹெயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெயிட்டு மேல் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. 170 மேல், ஃபீமேல் வந்து 157. ரிலாக்ஸேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வாரியாகவும். இதுக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து செலக்டட் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்ப்பாங்க. மார்பு விரிவு நிலையில் நார்மல் நிலையில் அப்படின்னு சொல்லி ஜென்ஸுக்கு பார்ப்பாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும். வெயிட் பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
10th குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நம்ம ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.